விளக்கமாக தெரிவிக்காவிட்டால் சவம் சுடுங்களால் தண்டிப்பேன். இறைவா, மன்னரை தேடி என் வாழ்நாள் மடபர்மா 5 சிறந்த கண்களெல்லாம் பஞ்சணிந்துவிட்டு கால்களெல்லாம் ஒய்ந்து விட்டது ஐயா. அந்த தெய்வத்தை காண வேண்டி இப்படியெல்லாம் மறுபடி என்னை பார்த்து யாரடா பயனே போடா வாடா என்ற தரைக்குறவா என கூறுகிறையா கூறுகிறேன். கோபத்துடன் பேசவே வேண்டாம். உங்கள் காலுக்கோ சரணமையா 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 ஐயா. சரணமையா 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 சரணமையா. என்னை யாரேன என்று கேட்ட ஐயா. யாரன என்று கேட்ட பண்புள்ள காமக்காரியா. இறைவா, என்று கேட்ட எனதுள்ள காவல்காரா தீரமா ஐயோ தீயாண்டே ஆண்டவா அது தீரணமா ஐயோ தீயாண்ட நான் திகழடி காண வேண்டி ஐயோ காவலரே ஐயா. யாரனை என்று கேட்ட அன்புள்ள காவல்காரியா. அது தீரனாம் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி ஆண்டவா. ஐயா ஐயா ஐயா. வேறொன்றும் இல்லை ஐயா. வெறுத்தாமை கோவிக்காதீர் ஐயா காவலரே ஐயா. வேறொன்றும் இல்லை ஐயா. வெறுத்தாமை கோவிக்காதீர் ஐயா. இந்த பாரெல்லாம் இங்கு வந்து அந்தவா இந்த
பாரெல்லாம் எங்கே வந்து நான் பார்க்கலாம் என்று வந்தேன் ஐயா காவலரே ஐயா எனது 56 தேசத்தண்டமா மன்னரையும் தன்னாரமித்த பிறகாரமிச்சைக்காத நல்ல தெய்வத்தை ஒருவரே உங்கள் ஒரு பாதம் பட்டு கேட்கின்றேன் தெய்வமே. சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டுமோ? ஒரு மன்னனை காண வேண்டுமானால் அரண்மனைக்கு அல்லவா செல்ல வேண்டும் இருப்பதாக கூறினார்கள் ஐயா. அரண்மனையில் சென்று அரசனை காண்பதை விடுத்து மயானத்தில் உன்னை மன்னா மன்னா என்று ஓடவிட்டுக் கொண்டிருக்கின்றே. உனக்கிருந்த அயோத்தி மன்னன் உன்னிங்கி வந்தான் என்று உனக்கந்த அயோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று உனக்கிருந்த அயோத்தி மன்னன் உன்னிங்கி வந்தான் மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று கணத்துடன் உரைத்த பேயா இக்கருளில் சுடலை தண்ணில் மனத்துடன் அவன் இருக்கும் மாறுடி கண்டதே எனக்கதை விளங்கரில் இயம்பினால் கோவிக்கேனே இயம்பினால் கோவிக்கே. தாங்கள் யார் ஐயா? அயோத்தி மன்னன் யார்? அவருக்கும் நாங்களுக்கும் என்ன உறவு? கூறுகிறேன் ஐயா. எதற்காக அவரை காண வேண்டும் என்று விளக்கமாக கூறும். மகாமொழி கடனுக்காக மாமணி என்றால் எத்தனையோ மாமணிகள், அதில் தாங்கள் கூறுவது எந்த மாமணி என்று கேட்கிறீர்கள்? அந்த விவாகத்துல மாமணி ஐயா. என்ன சொல்லுகிறீர்? கபசிக்க மாமுனி கடனுக்காக ஐயா மாமுனிகளுக்காக ஐயா மாமுனி கடனுக்காக என் மன்னரும் காசு வாழ்ந்தார். காமினி மாதை வைத்து காமணி மாதை விட்டு காமினி மாதை வைத்து இந்த சண்டால் கடந்திருக்க தரகம் கூலி ஐயா கடந்திருக்க தரகம் கூலி கடந்திருக்க தரகம் ஐயா சாமியே அன்று கேட்க சாமியே அன்று கேட்க இச்சண்டாலம் தோற்று மாமனிகளுக்காக காசு வந்து காமெடி மாதிரி கடந்தேற்க தருவில்லையா? அந்த புத்தம தெய்வத்தை வேண்டும் ஒரு பாதம் நட்டு கேட்கின்றேன் ஐயா. சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டுமா? சரிப்பா.
அந்த ஹரிச்சந்திர பூபதி அந்த தெய்வத்தை பார்க்க வேண்டும் ஐயா. தாங்களுடைய மன்னனை எனக்கு நன்றாக தெரியும் ஐயா ஒரு முறை கொடுங்கள் ஐயா. ஆமா ஐயா. 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலமாக அல்ல 12 ஆண்டு காலமாக இங்குதான் இருக்கிறார் ஐயா ஒன்றுமே தெரியவில்லை ஐயா. அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டது ஐயா. அவரை காண வேண்டுமானால் நன்றாக மயானம் எங்கும் சுற்றி பார்த்தால் தாங்களுடைய தேவா அண்ணவா இது என்னடா சோதனை? என் மந்திரி சத்தியை துண்டிக்கின்றானே. அடையாளம் தெரியவில்லை. முக்காலும் சத்தியமாக தெரியவில்லை ஐயா. தெரியவில்லை. நன்றாக பார்த்தீரா? நன்றாக பார்த்தேன் ஐயா. தாங்கள் நன்றாக பார்க்கவில்லை. இல்லை நன்றாக பார்த்தேன். முக்காலும் சத்தியமாக பார்த்து விட்டு இங்குதான் இருக்கிறார். ஒன்றுமே தெரியவில்லை ஐயா. நன்றாக சுற்றி பாரும். பார்த்தோம் ஐயா. பார்த்தீரா? காண முடியவில்லையா? காண முடியவில்லை ஐயா. ஒன்றுமே தெரியவில்லை ஐயா. மானம் கெட்டவன் யார்? உனது மன்னன் தான். மதி கெட்டவன் நயவஞ்சகன் உனது மன்னன். கயவன் உனது மன்னன். கல்வன் உனது மன்னன். வள்ளி வாரி வாரி கொடுத்த வள்ளல். புலையன் உனது மன்னன். இல்லை. பொய்யன் உத்தமன். பொய்யன் பொய்யன் நீவர் பொய்யல். நீவர் புலையல். கரகாக்க புலையல் எனதை மற்றா தேசத்தகமானவை இந்த வார்த்தை கேட்டுவிட்டானே. முக்கண் மூர்த்தியே மூலப்பொருளே கைலாசநாதா இந்த வார்த்தை கேட்ட பிறகு இந்த பாடல் வார்த்தை அயோத்தி மாலை கேட்பான என்ன செய்வார்? நடக்கவில்லை. இதே இடத்தில் உன் கருத்து எடுத்துக் கொண்டு விட்டு என்னை என்னை ஆண்டாண்டு காலம் அழுது பிறந்தாலும் மாண்டாறு வருபோகத்துக்கு வரமாட்டார் ஐயா. அன்னமிட்ட கைகளுக்கும் அன்பு செய்த கரங்களுக்கும் எங்களுக்காக எப்படியெல்லாம் சோதிக்க விடுகிறேவா? இப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த பாவிக்கு தகுதி உன்னை கருத்தரித்துக் கொண்டு நாம் என்ன தவம் செய்ய போறோம்ப்பா? இதை மயானத்தில் என் உயிரை மாற்றிக் கொண்டு போய் நீங்கள் யாரையா என்னையே தடுப்பதற்கு? சத்தியகத்து ஐயா அப்பனே சத்தியகத்து ஐயா என் நண்பரே சத்தியகத்து ஐயா சந்திரனாரே கண்டா மகனத்திற்கு வர வேண்டுமா? முத்து பவளம் கோமேதகம் வைரம் மயூரம் மாணிக்கம் அச்சு என்ற நவரத்திரனை அணிந்திருந்த இந்த மேனியை காண்பதற்காக தாங்கள் ஓடோடி வந்தீரா மந்திரியாரே? 12 வயது முதல் பாங்குடனே அறிவு சொல்லி பாராண்ட மன்னனுக்கு பக்கமாய் துணை இருந்தே பொய்யேதும் இல்லாத பொற்காலம் ஆட்சி செய்தோம் தர்மமனே பொடிவாக என்ன நான் காணத்தானோ என்ன மந்திரியாரே மந்திரியாரே என்னை காண்பதற்காக மனத்திற்கு ஓடோடி வந்தீரே. இந்த மகனத்தில் தாங்களுக்கு நான் என்னப்பா கைமாறு செய்ய போறேன்? தாங்கள் இப்போது இந்த நாள் முதலாக இந்த மகனத்தில் எப்படி வாழுகிறேன் தெரியுமா? பிணத்தின் மேல் விடுகின்ற வாக்கில் சென்றால் நான் புசித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க மந்திரியாரே. உங்களை விட்டு உங்களை காணவில்லை என்று என் காலமெல்லாம் அலைந்து திறந்து என் கண்களெல்லாம் பஞ்சல் நின்றப்பட்ட என் கால்களெல்லாம் ஒழிந்துவிட்டையா. ஆகையால் ஒரு கண்களை விட்டு பிரிய மாட்டேன் ஐயா. என் கூட தாங்கள் இந்த மகனத்தில் வாழ வேண்டுமானால் இந்த மயானத்தினுடைய பெருமையை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மயானத்திற்கு வரும் பிணங்கள் எப்படியா வருகின்றது என்று தாங்களிடத்தில் கூற வேண்டும் அல்லவா? அரசே நீங்க சொல்வதற்கெல்லாம் அந்த அரிசியை காராமத்துக்கு விட்டு அதற்கு மிச்சத்தை ஓடும் கங்கை எடுத்து சமைத்து சாப்பிட்டால் ஏதொரு தோஷமில்லை ஐயா. ஆகையால் ஒரு உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அரசே. ஆடி முடித்தவர்கள் ஆடி முடி
நெடுமூச்சு விட்டவர்கள் தமோ கூடி வரும் இந்த சுடுகாட்டுக்கு கூறாலும் 8 கால் நடந்து வரும் 2 கால் இருக்கும். அதோ பாருங்கள் 8 கால் நடந்து வரும் 2 கால் இருக்கும். இந்த கால் மனிதருக்கும் நிலைத்திரும தெரியாது ஒட்டுவாரும் புலமை வாரி சட்டையும் வரும் சாதி சட்டம் கூட வரும். அப்படி ஆகட்டும். பாருங்கள் பாருங்கள். காசி வெட்டியா காசி வெட்டியா காலுக்கு மொத்தம் ஒரு விரல் இரும்பு தட்டி பிரிச்சு சுகர் இருக்கு மணி குத்தி பிரிச்சு என்னப்பே ஆண்டவர்களே செத்ததோர இடத்துலயா கப்பிட்டுமார்களே தோல் குஞ்சு வச்சு நாத்தமார்களே காணா இருக்காங்களா நாயமார்களே வீரவாகி என்ன செய்ய போற விழுந்து கும்புறனப்பு விழுந்துருவேன் வெற்றிவேலு சொல்லுங்க வெற்றிவேலு விழுந்துருவேன் எந்திரிக்க முடியாது விழுந்தாத்தான் எந்திரிக்காது இப்பயே எந்திரிக்க மாட்டேங்குது உங்களுக்கு அதனால ஏன் வந்தேன் எதுக்காக வந்தேன் நான் யாரு எதுக்கு வந்தீங்க நான் யார் யார் நீங்கள் நான் தான் யம தர்மன் ஒரு மில்ல பயப்படாது உங்களை பார்த்து முகரைய பார்த்து என்னைய பார்த்தா எம்ம மாதிரி தெரியலையா தெரியல யம தர்மனாகி நானு வீரமாக அவதாரம் எடுத்து அரிச்சந்திரனை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் சரி நானும் என் பொண்டாட்டி ஒன்னா போட்டோம் எதா பணத்தை
என் பொண்டாட்டி நான் கொம்பு குத்த காசு, என் பொண்டாட்டி இறத்தட்டின காசு, 2 பேர் பணத்தை ஒன்னா போட்டோம். அவர் மூலக்கடி 10,000 போட்டா போட்டோம். அவர் மொத்தத்தை குடிக்காத, என் மொத்தத்தை குடிக்காத. அதானே வேணும்டா உனக்கு நான் தர்றேன். விலை கொடுத்து வாங்கினேன் ஹரிச்சந்திரன், சும்மா விட்டனா? அடே ஹரிச்சந்திரா கண்டு அரைடான்னு செத்த கண்டா இருக்கு சொன்னேன். கண்டா இருக்குன்னு சொல்லி கையில எடுத்துக்கிட்டேன். அடே கல்லு முட்டி சமைச்சு வாடே. ஆமா எங்க ஆத்தால சமைக்க சொன்னேன். எங்க ஆத்தா யாரு? வெள்ளையம்மா. கல்லு. எங்க அப்பா யாரு? கருப்பேன். கருப்பேண்டா பட்டச்சாராயம், டைமண்டு. ஆக அதெல்லாம் அவங்க வாங்கி குடிச்சதுனாலதான் எனக்கு நான் தெம்பா இருக்கேன். 24 மணி நேரமும் போதையில் தான் இருப்பேன். போதையில் தான் இருப்பேன். சகலையில் வர. ஆனா ஹரிச்சந்திரன் விலை கொடுத்து வாங்கினேன் இல்ல, இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? சுடுகாட்டுல இருக்கேன். நான் அரமனையில ஆமா நல்லா இருக்கு. அப்படி இருக்கிறேன். என்னை பத்தி ஊர்வலத்தை கேட்டு பாருங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாம் சொல்ல பிள்ளைங்க. குட்ட பையன் குள்ள பையன் குட்ட பையன் இந்த பையன் 2 பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன். ஒரு பாயில போட்டு வந்துடுறேன். ஆறா கல்லுக்கல்லையில பழைய பாக்கி குடுறாடே. புரிஞ்சு உட்காந்துருக்கேன், வியாபாரம் பார்க்கிறேன். பழைய பாக்கிய குடுறா. வெட்டி போட போடுறா ஒரு இந்த குடி. ஆறுகளையா ஆறுகளையா ஏழுகளையா வீரமாக குடிக்கும் தண்ணி வீசைய முறுக்கு தடி பணம் வருது ஆச்சாமட எந்திரிச்சு என் பொண்டாட்டி வருவா. வந்தவொடனே என்கிட்ட வந்துச்சுன்னு சொல்றேன். என்கிட்ட வந்தாரு. நான் தாயில முக்காட போட்டு நொக்கால ஓடி ஓடி சின்னோல ஓடி வாடி மச்சான பாத்தீங்களா
சொன்னாரு. உன்னோட பொழைக்க சொன்னாரியா? கல்லானாலும் கடுக்கு, புல்லானாலும் புருஷன்னு வாழ சொல்லியிருக்காரு. அப்படியே எல்லாம் ஓரமா எந்திரிச்சிருங்க. எனக்கு மட்டும் பொண்டாட்டி வழி இல்லைன்னா அப்படியே லெப்ப ரைட் அணைச்சு வாங்கினேன். என்ன கொப்படக்கிற திறந்து வாரியா? அப்படியெல்லாம் உனக்கு ஒரு குடுப்பனை கிடைக்குன்னு நினைக்கிறியா? பிச்சு புடி எந்திரி மோத. திறந்து கிழிச்ச குடியார பையில தூமைய குடிக்க எந்திரா மோத. கிடைக்கலன்னு என்ன பாடுபடுற? எந்திரா எந்திரா நெளிவ கெடுக்கிறதுக்கு. 2 பேரும் இப்ப குடிச்சு சித்தியாச்சுன்னா நெளிவ நீ கெடுத்திருப்பீங்க. இந்த சேலை கட்டிக்கிட்டு பாவனை கட்டிட்டு இருப்பேன். நீ போகும் பாதையில் மனசு போகுதே ராசா. அந்த முகர கட்டிக்கலாம் தேவை. குடிச்சிருக்கேன். போத எங்க இறங்கிடுச்சு. சரி என்ன பண்ண? இன்னும் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். எதுக்கு இங்க மூத்திரத்தையா குடிக்க வர்ற? முகரையா அங்க சொருகி வச்சிருப்பேன். இங்க சொருகி கிழிச்ச நீ போதையில சொருகிற இடம் தெரியாம தெரியுற. அடிமடியில வச்சிருப்ப. காமெடி வேணா ஒரு மாங்காய் கீத்து இருக்கு, வேணா 2 நக்கு நக்கிட்டு போ. பூசணம் முடிச்சு போச்சு. முகர கட்டைய பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? எதுக்கியா கூப்பிட்ட? புருஷன் ஏன் கூப்பிட்டேன்னா உன்னை சந்தோஷமா நானு அரண்மனையில உன்னை சந்தோஷப்படுத்திருக்கா. இது அரண்மனை. ஆமா, குடிசைக்குள்ள இருந்துகிட்டு அரண்மனையா? நமக்கு குடிசலா இருந்தாலும் அரண்மனை மாதிரி மனசுல பதிஞ்சிருக்கேன். சரிங்க அத்தான். வேற ஒண்ணுமில்ல, விலை கொடுத்து வாங்கணும்ல. ஹரிச்சந்திரன். ஆமா, அவன் சுடுகாடு காக்குறானா காக்கலையா? சுடுகாடு காக்குறானா காக்கலையானா நீ தானே சுடுகாட்டுக்கு அனுப்புனதே நான் தான். ஆமா, போய் என்ன வேலை இருக்குன்னு பாத்துட்டு வா. நான் முன்னால போறேன், நீ பின்னால